ஸோ லாஸ்ட் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட அந்த ஷூட்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு அஜர்பைஜான்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டோட்ரோம் அப்படின்ற ஒரு ரேசிங் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, துபாயில இருக்காரு. அங்க போய் நம்ம ஏகேவோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அந்த கார வந்து ஒரு டச் அப் குடுத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த துபாய் ஆட்டோட்ரோம் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு விசிட் விட்டுருக்காரு. ஸோ அந்த ரேசிங் சர்க்யூட் போய் அந்த கார் ரேஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்ச ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன ஏகே சார் மறுபடியும் வந்து கார் ரேசிங் வந்து கலந்துட்டீங்களா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தோட ஷூட்டிங் பார்க்காம. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஷெட்யூல் வந்து போவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஃபைனல் ஷெட்யூல் போய் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத சுரேஷ் சந்திரா சார் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. ஸோ இந்த மேக்கிங் வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம ஏகேவை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பாராட்டணும். உயிரை வந்து இந்த அளவுக்கு ஒரு பணையை வச்சு ஒரு ஆக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. நம்ம ஏகே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே நடிக்கிற எல்லா படத்துலையுமே அந்த ரிஸ்கியான ஷாட்ஸ் எதுக்குமே வந்து டபுள் டாப் வைக்காம அவரே வந்து நடிக்கிறாரு. அந்த வகையில் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஏகேவை வேற லெவலில் பாராட்டணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேக்கிங் வீடியோ படத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா இந்த படத்தோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கிளம்புது நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும். சான்ஸ்லெஸ் கைஸ் இந்த வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா சான்ஸ்லெஸ்ல இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே அண்ட் ஆரோ வந்து ஜீப்புக்குள்ள உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த கார் பார்த்தீங்கன்னா அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக்கை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண கிடையாது. சுரேஷ் சந்திரா சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. பட் திருப்பி சொல்கிறேன், இந்த வீடியோ பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா ஆரோவும் வந்து ரிஸ்க் எடுத்திருக்காரு. நம்ம ஏகே மட்டும் சொல்ல நம்ம ஆரோவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் மறக்காம பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளின்றது கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருக்கும். அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அப்படின்றது நம்ம சுப்ரீம் சுந்தர் சார் தான் பண்ணுறாரு. துணிவு படத்தில் பண்ணியிருந்தாருல அவரு. பட் மகிழ் திருமணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பிஸியான ஷெட்யூல் வந்து போயிட்டு இருக்காமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அண்ட் அர்ஜுன் இவங்க 2 பேரும் கலந்துக்க போகிறாங்க. ஸோ இந்த ஷெட்யூலை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.